வணக்கம் நட்புகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எப்போவுமே உங்களுக்கு ஒரு vlog ஒரு ஈவெண்ட் இதில் தான் நான் நிற்பேன், வீடியோ போட்டுட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டாக என் ஸ்டூடியோவில் வீடியோ போடுறேன். இதான் ஸ்டூடியோ. இன்னும் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு ஸ்டூடியோ டூரில் நான் எல்லாம் காமிக்கணும்னு ஆசை. பட் ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ என் ஸ்டூடியோவில் போடும்போது ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் தான் வரணும்னு நினச்சேன். பட் ஆஃப்கோர்ஸ் இது இன்னைக்கு ஸ்பெஷலான வீடியோ தான். பட் என்னென்னா, ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். ஸ்டூடியோலாம் பண்ணிட்டோம், நம்ம கையில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பேசக்கூடியது. பட் இப்படி ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு பேசாமல் இருக்க முடியல. இப்போயுமே நான் ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸ் சர்க்கிளில் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இப்போ அந்த சர்க்கிள் கம்மியாயிடுச்சு. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த அந்த ஒரு நட்பு வட்டாரம் குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ படம் பார்த்துட்டு பேசணும். பட் நம்ம கையில் தான் இருக்கேன், யூடியூப் சேனல் இருக்குது, பேசுவோமே அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் என்னென்ன கான்செப்ட்லாம் பண்ணலான்னு நினச்சப்போ, பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நினச்சது இந்த ரிவ்யூ தான். ரிவ்யூவாக பண்ணாமல் ஒரு டிஸ்கஷனாக, ஒரு படத்தை பற்றின ஒரு கலந்துரையாடலாக பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குரிய இது கிடைக்கல. பட் என்னென்னா, இன்றைக்கி இந்த நைட்டு இந்த படம் பார்த்துட்டு வந்தோம், பேசணும் அந்த படத்தை பற்றி அப்படின்னு நினச்சி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இனிமேல் எனக்கு பார்த்துட்டு எவ்ரி ஃபிலிமுக்கெல்லாம் இல்லை, எனக்கு பேசணும்னு நினைக்கிற படங்களுக்கு நான் அவங்க கூட பேசுவேன்னா என் ஒப்பீனியனை சொல்லுவேன். அது ரிவ்யூவாகவோ வேறு அதை பற்றின ஒரு குறைகளாகவோ குற்றங்களாகவோ எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு சினிமா ரசிகன் ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீர தீர சூரன், நம்ம சியான் விக்ரம் படம். சியான் விக்ரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அந்த தூள் டைம், அந்த டைம்லலாம் இப்படி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ திரும்ப இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட்டாக நான் பேச வேண்டியது, படத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனால் டைரக்டர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? டைரக்டர் அருண்குமார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட் சம்பவம். சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் அது சீனெல்லாம் ரிவீல் பண்ணல, என்ன அது தப்பு. பட் ஒரு சிங்கிள் ஷார்ட் சீன், அது அவங்க இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சிங்கிள் ஷாட், நான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் போனேன் அந்த ஷாட்டை பார்க்கணுன்றதுக்காக. அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் ஆக்கிச்சு எனக்கு அந்த சீன். சரியான மேக்கிங் அது. ஸோ ஐ என்ஜாய்டு. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லேர்னிங் மாதிரி தான் இருந்துச்சு அந்த சிங்கிள் ஷாட் சீன். ஒரு 80% படம் நைட்டில் தான் போயிட்டுருக்கு, நைட் அட்மாஸ்பியரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லைட்டிங்கெல்லாம் பக்கா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆக்டிங்கை பற்றி சொல்லணும். நம்ம சியான் விக்ரமை பற்றி சொல்லவே வேணாம், அடித்து சாப்பிட்ருவார். பழம் போல் அடித்து சாப்பிடுவார்னா நினச்சோம், அடித்து சாப்பிட்டார் மனுஷன். அவரோட பங்குக்கு அடித்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டாருன்னு வைங்களேன். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இந்த சிங்கம் தான் கர்ஜிக்குதுன்னு பார்த்தா இன்னொரு சிங்கம் வந்துச்சு, எஸ்ஜே சூர்யா. வாட் ஆக்டிங் மேன், சரியாக இருந்துச்சு. அந்த ஆஸ் யூஷுவல் பின்னிட்டார். அது எப்படி அவர் எந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாரோ அதான் மாறிடுறாருப்பா. இந்த போலீஸ்கார ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டாரு, போலீஸ்காரன் ஆகிடுறாரு. ஒரு கிராமத்தார் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போனால் கிராமத்தான் ஆகிடுறாரு. ரவுடி ஒரு அட்மையரில் போனார்னா அப்படி ஆகிடுறாரு. வேறு லெவலு ஆக்டிங். எஸ்ஜே சூர்யா சூப்பராக பண்ணிட்டார். அது நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், அதான் சொல்லிட்டு இருக்காங்களே, நடிப்பு அரக்கன் அசுரன்லாம் சூப்பராக பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும், சூராஜ் வெஞ்சார் மூடு. அவர் தான் 3வது லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு நான் முன்னாடியே ஃபேன். அவரை படம்லாம் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, அவர் பீக்கான ஒரு காமெடி ஆக்டராக இருந்தவர். சடனாக ஒரு படத்தில் சின்னதாக ஒரு எமோஷன் ரோல் பண்ணுறாரு, கேரக்டர் ரோல் ஒன்று. அது அப்படியே பிரேக் த்ரூ ஆகி அவருக்கு அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான ஒரு ரோல்ஸ் எல்லாம் கிடைக்குது.
ஒன் ஆஃப் த லீடிங் சப்போர்ட்டிங் ஆக்டராக மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கார். மனுஷன் மிமிக்ரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேருந்து ஆக்டராக வந்தவர். அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் ஆக்டிங்கு, அவ்வளோ யதார்த்தம். அதே இதை நான் எனக்கு இந்த படத்துக்கு போகும்போது எக்ஸைட்மெண்ட்டாக போனேன். சூராஜ் வெஞ்சார் மூட என்ன பண்ணியிருக்காரு, என்ன ரோலில் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஃபுல் ஒன்றுமே தெரிஞ்சிக்காம தான் போனேன். பட் அங்கே போய் பார்த்து அவர் ரோலை பார்த்து நான் அசந்துட்டேன். மனுஷன் ஆஸ் யூஷுவல் பின்னிட்டார் ஆக்டிங்கில். ஆக்டிங் வாய்ஸு எல்லாருமே, துஷாரா விஜயனா இருக்கட்டும், போட்ட பிளான் கரெக்ட், மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து எல்லாருமே டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. புள்ளிஞ்சு எடுத்துருக்காப்புல அவங்க டேலண்டெல்லாம். ஆல்ரெடி அவங்க எல்லாருமே டேலண்டடு ஆக்டிங் வைஸ், நம்மளுக்கு வேறு படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பட் நைஸ், எல்லார்ட்டையும் தரமான வேலை வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் சொல்ல போனால் டைரக்டர் அருண்குமார் கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான வேலையை பார்த்துருக்காரு. விசாகத்தில் நான் பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கு. அண்ட் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட்ல இருந்து நம்மளுக்கு படம் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்தே ஸ்க்ரீன் பிளேட் அந்த சூடு ஹீட் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ரைட்டிங்கில் வெயிட்டையும் காமிச்சிருக்காரு. காளி எங்கடா இருக்கா? எங்கன்னு இருக்க நீ? உனக்கு தானே வெயிட்டிங்க. ஸோ அருண்குமார் ஒரு டைரக்டராகவும் இல்லாமல் ரைட்டராகவும் அதில் நிலையா நின்றுருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்சது என்னென்னா, அது ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், ஒரு சீனை கம்போஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அவர் ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்லேருந்து வேலை வாங்கினது, ஐ மீன் ஆக்டிங் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் போக என்ன கொஞ்சம் என்ன எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சான்னு கேட்டால், எனக்கு அதாவது ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தனா படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. இது வந்து குறையோ இல்லை ஸ்பாயிலரோ அப்படிலாம் இல்லை, ஒரு விஷயம் சின்னதாக தோணுச்சு. இவ்வளோ ப்ளஸ் சொல்கிறோம், ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு தோன்ற ஒப்பீனியன் சொல்கிறது தப்பு இல்லை. அதே போல் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு சீன்லையும் இந்த அட்மாஸ்பியரை காமிக்கிறதுக்காக, அந்த சீனோட சூழலை காமிக்கிறதுக்காக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இடையில குறுக்கால ஒரு கேரக்டர் வந்து பேசிட்டு போகிறதும், அந்த அட்மாஸ்பியரை நம்மளுக்கு உருவாக்கிட்டு போகிறதும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து இடையில அவங்க வந்து பேசிட்டு போவாங்க. என்ன அப்படி இருக்கும்போது அந்த சூழலோட ஒரு ரியாலிட்டி ஃபீல் ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது என்னென்னா, எல்லா இடத்துலையும் ரொம்ப கொஞ்சம் ஓவராக போன மாதிரி இருக்குது. எப்படின்னா, ஒரு சீரியஸான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்னதாக அந்த குச்சியை பார்த்தீங்களான்னு தேடும்போது ஓகே 2 சீனில் நல்லா இருக்குது, நம்மளுக்கு அந்த ரியாலிட்டி ஃபீல் ஆகுது. ஆனால் அது அடுத்தடுத்த சீனில் வரும்போது ஒரு கொஞ்சம் திணிச்ச மாதிரியும், அது எல்லா இடத்துலையும் வச்ச மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு அது மட்டும்தான் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சிச்சு. அது திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் படம் பாருங்கள் கண்டிப்பாக. நான் இது ஸ்பாய்லர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே படத்தை பாருங்கள். படம் சும்மா விறுவிறுன்னு போயிட்டுருக்கு, நல்ல ஸ்க்ரீன் பிளே. தலைவண்டம் சில இடங்கள் எல்லாம் தலைவனை சியான் விக்ரமை காமிக்கும் போது நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஜிபி பிரகாஷோட பிஜிஎம்மோட அண்ட் கேமரா ஒர்க் பர்ஃபெக்ட், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக சொல்லணும்னா நைட் ஷூட்ன்றபடியாக லைட்டிங்கு, அப்புறம் ஆக்டர்ஸ் எங்கள் பயங்கரமாக ஆக்டிங் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுங்க அவங்கள. இப்போ நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம திடீர்னு அவங்கள வேறு எதுலேயோ இல்லை ஒரு இன்டர்வியூலையோ பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கேரக்டர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்தளவுக்கு நம்மளை பாதிக்குது அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ ஓவரால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனா இந்த படம் பார்க்கும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்ல படம். அண்ட் இது எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, இதை நான் ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், உங்களோட எனக்கு பிடிச்ச படத்தை பற்றி பேசியிருக்கேன், அவ்வளோதான். இது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் அப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களுக்கு மோர் ரீச் கிடைக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் வரும். இன்னும் வீடியோ பண்ணணும்னு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. நன்றி நட்புக்களே.